Right. நம்ம ஏற்கனவே உங்களுக்கு நான் படிச்ச பகுதி. ஸோ லெட்ஸ் டிஸ்கஸ் அபவுட் costing. Already we learned about costing, how to it is absorptionலாம் பார்த்தாச்சு. ஸோ இதில் சொல்கிற இந்த பகுதி மிக முக்கியமானது. பாஸ் பேப்பர் கேள்விகளை ஆன்சர் செய்துட்டு போகிற நேரம் தான் நான் பார்த்த பகுதி. இந்த பேசிக்கில் தான் கூடுதலான பகுதி உங்களுக்கு எடுத்து போட்டிருக்காங்க. ஸோ இந்த பேசிக்கை விளங்காமல் நம்ம அந்த பகுதி பாஸ் பேப்பர் மட்டும் செய்துட்டு போன மாதிரி தான் இந்த பாஸ் பேப்பர் கேள்விக்கு ஆன்சர் பண்ணலாம். சப்போஸ் சில நேரங்களில் அந்த பாஸ் பேப்பர் கேள்வியை கொஞ்சம் மாடலாக மாற்றுற நேரம் நீங்கள் தடுமாறி போயிடக்கூடியதாக இருக்கும். அதுக்கு பிறகு தான் நான் இந்த பகுதி நான் மூன்றாவது பகுதி ஈஸின்னு நினச்சி அவங்கள விட்டுட்டு போனேன். இதுக்கு அடுத்த பகுதி நம்ம டிஸ்கஸ் பண்ணிட்டோம். ஆனால் இந்த பேசிக் இல்லாமல் அந்த பகுதியை செய்கிறது கொஞ்சம் உங்களுக்கு கஷ்டங்கிறனால நான் இதை வரைக்கும் ஒரு வேகமாக ரிவிஷன் செஞ்சிருவோம்னு பார்க்குறேன். ஒரு ஒரு இந்த கிளாஸில் முடியுமா இருந்தால் இன்றைக்கி முடிச்சிருவோம். ரைட். இதில் சொல்கிறாங்க பாருங்கள், நீட் ஃபார் காஸ்டிங், வாட் காஸ்ட் டு accumulate to cost unit and how, absorption costing system, limitation of absorption costing system, activity based ABC system, compression ABC with absorption costing, advantage and limitation of ABC, marginal costing system. Right. Costing is the process to determining cost of cost units such as products and service of an organization. அப்போ உங்களுக்கு தெரியும் காஸ்டிங்னா என்னன்னு சொல்றாங்க. அதாவது ஒரு நிறுவனத்தில் உள்ள பொருள் அல்லது சேவையை வழங்குறதுக்காக இருந்த செலவுகள் விவரம் சொல்றாங்க. It is therefore involves assigning cost incurred to cost units. ஒரு அலகுக்கு எவ்வளவு கிரயமாகிடுச்சு, ஒரு அலகு பொருள் அல்லது சேவை வழங்குறதுக்கு எவ்வளவு காஸ்ட் ஆகிருக்குங்கிறத கண்டுபிடிக்கிறது தான் இந்த பகுதி. This task can be performed based on three approaches: costing, marginal costing, absorption costing, and activity based costing. So already we discussed marginal costing. நம்ம பார்க்குறோம் மார்ஜினல் காஸ்டிங்னா என்ன. ஆகவே ஒரு காஸ்ட்டை வந்து எப்படி ஒரு யூனிட்டுக்கு உள்ளடக்கிறதுங்கிறது தொடர்பாக மார்ஜினல் காஸ்டிங்கை பார்த்துட்டோம். இன்றைக்கு பார்க்க போகிற பகுதி அப்சர்ப்ஷன் காஸ்டிங். நம்ம தமிழில் சொன்னோம்னா அப்சர்ப்ஷனை சொல்லுவோம். உறிஞ்சல் உறிஞ்சல் ஒரு 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 யூனிட்டுக்கு எவ்வாறு கிரயம் உறிஞ்சப்படுதுங்கிறது தொடர்பாக பார்க்குறோம். அடுத்தது சொல்கிறாங்க ஆக்டிவிட்டி பேஸ்ட் காஸ்டிங். சொல்கிறது செயற்பாட்டின் ஏபிசி சிஸ்டம் தான் சொல்லுவோம் காஸ்டிங். அப்போ இந்த 3 மெத்தட் இருக்குது. ஆல்ரெடி மார்ஜினல் காஸ்டிங் நம்ம பார்த்துட்டோம், கன்ட்ரிபியூஷன் பார்த்துட்டோம், பிரேக் ஈவன் பாயிண்ட் என்னன்னு பார்த்தோம், சேஃப்டி ஆஃப் மார்ஜின் என்னன்னு சொல்லி பார்த்தோம், ஒரு ப்ரைஸில் சேஞ்ச் பண்ணுற நேரம் எப்படி அது ப்ராஃபிட்டை தாக்குதுன்னு சொல்லி பார்த்தோம், அல்லது வேரியபிள் காஸ்ட்டில் மாற்றம் ஏற்படுற நேரம் அது எப்படி பார்க்குதுன்னு சொன்னோம். ஒரு குறிப்பிட்ட அளவு ப்ராஃபிட்டை எதிர்பார்க்கணும்னா என்ன ப்ரைஸில் அல்லது எத்தனை யூனிட்ஸை சேல் பண்ணுங்கிறது ஆல்ரெடி we discussed in marginal costing. So today we are going to discuss about absorption costing in ABC system. So this is very important section. This lessons intend to provide an understanding of how each of these system function in manufacturing organization. இந்த பகுதி, இந்த 3 பகுதியும் எவ்வாறு ஒரு உற்பத்தி திணைக்கள ஒரு உற்பத்தி தொழிற்சாலை அல்லது உற்பத்தி செயற்பாட்டில் பங்களிப்பு செய்யுது. Based on this knowledge, you can think of how such system would be work in order to business type such as service organization. அப்போ இதில் எப்படி இந்த பகுதி எந்த நம்ம மார்ஜினல் காஸ்டிங்கை செய்ய போகிறோமா, அல்லது அப்சர்ப்ஷன் காஸ்டிங்கில் செய்ய போகிறோமா, அல்லது ஏபிசி சிஸ்டத்தில் எங்களோட ப்ராடக்ட்ஸை செய்ய போகிறோமாங்கிறது, அல்லது காஸ்ட்டை கால்குலேட் பண்ண போகிறோமாங்கிறது மிக முக்கியமான ஒரு பகுதி. நான் பேசுறது விளங்குதாமா? என் ஸ்க்ரீன் தெரியுதா உங்களுக்கு? ஓகே, ரைட். இது சும்மா நீட் ஃபார் காஸ்டிங் சொல்கிறாங்க, சும்மா வாசிச்சு பாருங்க. அந்த கிரயத்தை நம்ம மதிப்பிடணும் சொல்லி. ரைட். வாட் இஸ் காஸ்ட் டு அக்யூமுலேட்டட் டு காஸ்ட் யூனிட்ஸ் அண்ட் ஹவ். ரைட், இது முக்கியமான பகுதி. வாட் காஸ்ட் டு அக்யூமுலேட், அதாவது நம்ம எந்த கிரயங்களை திரட்டணும், எவ்வாறு காஸ்ட் யூனிட் ஒரு அலகுக்கு எவ்வாறு நம்ம அதை உள்ளீடு செய்யணுங்கிறது தொடர்பாக. ஜென்ரலி cost incurred in a manufacturing are assigned to cost units. The non-manufacturing costs such as administration, selling and distribution
overheads are treated as period cost. சொல்றாங்க பாருங்க, what are the period cost? உற்பத்தியோட தொடர்படாத சொல்றாங்க. அந்த சொல்றாங்க என்னென்ன வரப்போகுது? non-manufacturing costs such as administration cost, நிர்வாக கிரயம், விற்பனை விநியோக கிரயம், மேந்தலை இதுகள்லாம் மேந்தலை கிரயம் சொல்லி சொல்றாங்க. as discussed in lesson 2, நம்ம ஆல்ரெடி நம்ம lesson 2 டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். the manufacturing cost are in the forms of direct manufacturing cost known as prime cost, நம்ம பார்த்தோம் prime cost என்னன்ட்டு, and indirect manufacturing cost known as production overhead. The direct manufacturing cost include the cost of raw materials and components used in manufacturing, and cost of the labor effort and other direct expenses involved in covering the material and components parts of final finished product. அதாவது சொல்றாங்க நேர் மூலப்பொருள் கிரயம், நேர் கூலி கிரயம், இந்த மாதிரியான முதன்மை கிரயத்தை நம்ம ஆல்ரெடி டிஸ்கஸ் பண்ணோம். அந்த பகுதியில் திரும்ப பேசுறாங்க. ஆகவே அந்த முதன்மை கிரயத்திற்கு என்ன வருதுங்க? Such direct costs can easily be assigned to a cost unit since they are specified to the cost unit by becoming a part of it. அதாவது சொல்றாங்க நேர் கிரயங்கள், அதாவது நேர் மூலப்பொருள் கிரயம், நேர் கூலி கிரயம், ஏனைய நேர்கிரயம், இந்த மூன்றும் நேரடியாக ஒரு அலகுக்கு எவ்வளவு ஏற்பட்டுச்சுன்னு திட்டவட்டமாக இனம் காண முடியும்னு நம்ம ஆல்ரெடி படிச்சிருக்கோம். நேர் மூலப்பொருள், நேர்கூலி, ஏனைய நேர்கிரயம், இது மூன்றும் ஒரு அலகுக்கு எவ்வளவு போயிருக்கும். உதாரணத்துக்கு நான் உங்களுக்கு டிஸ்கஸ் பண்ண ஒரு வடை உற்பத்தி செய்யணும்னா எவ்வளோ டால் போயிருக்கு, அல்லது ஒரு பிரெட் உற்பத்தி செய்யணும்னா எவ்வளோ ஃப்ளார் போயிருக்குன்னு சொல்லி நம்மளால ஸ்பெசிஃபிக்காக சொல்ல முடியும். அதே போல் ஒரு ஷூவை மேனுஃபேக்சரிங் செய்கிற நேரம் எவ்வளோ லெதர் கன்சியூம் ஆகின்றது நம்மளால திட்டவட்டமாக இனங்கண்டு சொல்லக்கூடியதான் டிரெக்ட் கொஸ்டின் சொல்லலாம். இன் மேனுஃபேக்சரிங் கம்பெனி வுட் இன்கர் மெனி அதர் காஸ்ட் இன் மேக்கிங் த ப்ராடக்ட். அப்போ இது மட்டும் இல்லாமல் ஒரு உற்பத்தியை மேற்கொள்றதுக்கு நேர் மூலப்பொருள், நேர்கூலி, நேரிய கிரயம் இல்லாமல் வேறு சில கிரயங்களும் உள்ளடக்கப்படுதாம். which are not directly identifiable with the cost unit. ஆகவே இதே ஒரு காஸ்ட், ஒரு அலகுக்காக நம்ம திட்டவட்டமாக இனம் காண முடியாது. உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு ஷூ ப்ரொடக்ஷன் எடுத்துக்கிட்டோம்னு சொன்னால் அந்த ஷூ ப்ரொடக்ஷனுக்கு ஒரு ஜோடி ஷூவை அல்லது ஒரு பேர் ஆஃப் ஷூவை ப்ரொடக்ட் பண்ணுறதுக்கு டிரெக்டாக we can find out how leather it is consumed, எவ்வளோ லெதர் அது பயன்படுத்தப்பட்டிருக்குன்னு சொல்லி நம்மளால திட்டவட்டமாக சொல்ல முடியும். ஆனால் மின்சாரமாக இருக்கலாம், அல்லது வாடகையாக இருக்கலாம், அல்லது வேறு சில மேந்தலைகளாக இருக்கலாம், எவ்வளவு ஒரு யூனிட்டுக்கு போயிருக்குங்கிறது நம்மளால திட்டவட்டமாக சொல்ல முடியாது. அதான் சொல்றாங்க. A manufacturing company would incur many other costs in making the products which are not directly identifiable with the cost unit. However, are incurred generally in the process of manufacturing a large number of product units. அதான் ஒரு பெயரளவு உற்பத்தி செய்யணும். For example, cost of supervision, quality control, machine running and maintenance. These are indirect production cost or production overheads incurred in the manufacturing. Already we discussed. சொல்றாங்க indirect cost என்ன சொல்றாங்க? அதில் indirect cost என்ன குவாலிட்டி கண்ட்ரோலாக இருக்கலாம், சூப்பர்வைசராக இருக்கலாம், மெஷின் ரன்னிங் அண்ட் மெயின்டெனன்ஸ் இருக்கலாம். இதெல்லாம் உற்பத்தியோட தொடர்பட்டது, பட் இட் இஸ் நாட் ரிலேட்டட் டு direct cost. In some companies, in production overhead might significantly exceeded in the direct production cost. Hence, it seems unreasonable to ignore directly cost entirely when assigning cost to the cost units. Therefore, costing system is required to allocate the indirect cost to cost unit. ஆகவே இந்த கிரைய கணக்கீடானது அல்லது கிரைய கணக்கீடு முறைமையில் அந்த நேரில் கிரயங்கள் அல்லது ஓவர்ஹெட் சொல்லுவோம் மேந்தலை கிரயங்களை ஒரு அலகுக்கு உள்ளடக்கிறதுக்கு சில டெக்னிக்ஸை யூஸ் பண்ணுறாங்க. இந்த பேப்பர் முழுவதும் இந்த டெக்னிக்ஸ் என்னங்கிறது தான் உங்களை டிஸ்கஸ் பண்ணுது. ரைட். Demonstrate that indirect cost can be assigned to cost units based on either
absorption costing system or activity based costing system. So there are two systems to including the cost for unit. ஒன்று absorption cost சொல்லி சொல்றாங்க, உறிஞ்சல் கிரயங்கள்னு சொல்றாங்க, உறிஞ்சல் முறை. இன்னொன்று activities based செயற்பாட்டு முறை ABC system சொல்லி சொல்றாங்க. ரைட். டிரெக்ட் காஸ்ட் ஒரு காஸ்ட் யூனிட்க்கு போகுது. இன்டிரெக்ட் காஸ்ட் ரெண்டு அடிப்படையில் அப்சர்ப்ஷன் காஸ்டிங், ஏபிசி சிஸ்டம், இந்த ரெண்டு முறையும் பயன்படுத்தி ஒரு கிரிய அலகுகளுக்கு உள்ளடக்குறது எப்படின்னு சொல்லி பார்க்குறாங்க. இதைத்தான் உங்களோட டெஸ்ட் பேப்பரில் ஃபைனல் பேப்பரில் கூடுதலாக பார்க்குறாங்க. ரைட். நான் ஆன்சர் செய்துட்டு போகிற நேரம் தான் இந்த சிஸ்டத்துக்கு தியரி உங்களுக்கு விளங்காட்டி அங்கே கஷ்டமாக இருக்கும்னு சொல்லி பார்த்தேன். அப்சர்ப்ஷன் காஸ்டிங் சிஸ்டம். ரைட். This traditional costing system used in manufacturing organization, in this system as known as figure 3.2, production overheads are first accumulated to the cost center, which are then assigning to the cost units that pass through the cost center. அப்போ முதலாவது சொல்றாங்க கிரயங்களை திரட்டுறாங்க. இப்போ சொல்லுங்களே சென்டர் 1 அல்லது காஸ்ட் சென்டர். இப்போ உற்பத்தி ஒரு 3 இடத்துல நடைபெற போகுது, 3 4 ப்ரோசஸ்ல நடக்க போகுது சொல்லுங்களேன். உதாரணத்துக்கு ஒரு சேட் தைக்கிறதா இருந்தா சொல்லுங்களேன், சேட்டு விட்டு அந்த கலர் பகுதியை தைக்கிறது ஒரு பகுதியாக இருக்கும். ரெண்டாவது அது எல்லா பகுதியும் சேர்த்து முழு சேட்டா தைக்கிறது ஒரு பகுதியாக இருக்கும். அதை பேக்கிங் செய்யறது ஒரு பகுதியாக இருக்கும். அதே போல இந்த உற்பத்திக்கு பங்களிப்பு செய்கிற களஞ்சிய பகுதி ஒன்று இருக்கலாம், அல்லது மெயின்டெனன்ஸ் அண்ட் ரிப்பேரிங் சொல்லி ஒரு பகுதி இருக்கலாம். ஸோ தேர் மேபி செவரல் டிபார்ட்மெண்ட்ஸ் சொல்லி சொல்லுவோம். அது காஸ்ட் சென்டர்னு சொல்லி சொல்றோம். அப்போ அந்த எந்த இடத்துல காஸ்ட் ஏற்படுதோ அந்த காஸ்ட் சென்டர்னு சொல்லி சொல்றோம். முதல்ல எல்லா காஸ்ட் சென்டர்லையும் அல்லது உற்பத்தி திணைக்களங்கள்லையும் ஏற்படுற காஸ்ட்டை நம்ம கலெக்ட் பண்றோம். ப்ரொடக்ஷன் ஓவர்ஸ் ஆஃப் ஃபர்ஸ்ட் அக்யூமுலேட்டட், திரட்டப்படுறது, அக்யூமுலேட்டட் டு காஸ்ட் சென்டர், விச் ஆர் த அசைனிங் டு காஸ்ட் யூனிட். ரைட். அதுல ஸ்டெப்ஸை சொல்றாங்க பாருங்க. According to the following are the 4 steps process that can be used to determine cost units that absorption costing system. அதாவது நம்ம பார்த்தோம் ஏபிசி சிஸ்டம் சொல்லி சொன்னோம், இன்னொன்று அப்சர்ப்ஷன் காஸ்டிங் சிஸ்டம் சொல்றோம். அப்சர்ப்ஷன்னா உறிஞ்சல்னு சொல்லி சொல்றோம். இதுல 4 ஸ்டெப்ஸ்ல செய்யறாங்களா, அது மிக முக்கியமான. ஐடென்டிஃபிகேஷன் ஆஃப் ஓவர் ஹெட்ஸ் காஸ்ட், இது உங்களுக்கு பேப்பர்ல டெஸ்ட் பேப்பர்ல இருக்குது, நீங்க பார்த்துக்கொள்ளுங்க. வாட் ஆர் த 4 steps to find out the அல்லது காஸ்ட்டை காண்றதுன்ட்டு அதான் நான் பார்த்தேன். ஓவர்ஹெட்ஸ் காஸ்ட் கேன் பி ஐடென்டிஃபைட் பை ரெஃபரிங் த ரிலவெண்ட் சோர்ஸ் டாக்குமெண்ட். ஃபார் எக்ஸாம்பிள், அதாவது முதலாவது சொல்றாங்க கிரயங்களை இனம் காண்றது. இது உற்பத்தியோட தொடர்பட்டதா உற்பத்தியோட தொடர்படாததாங்கிறது தொடர்பாக ஐடென்டிஃபை பண்றோம். உதாரணத்துக்கு ரெண்ட் சொல்றாங்க. ரெண்ட்னா லீஸ் எக்ரிமெண்ட். லீஸ் எக்ரிமெண்ட்ல இப்போ நமக்கு தெரிஞ்சிருக்கும் காஸ்ட் சென்டர் 1க்கு எவ்வளவு காஸ்ட் ரெண்ட், காஸ்ட் ப்ரொடக்ஷன் அல்லது சென்டர் 2க்கு எவ்வளவு, 3ஆவதுக்கு எவ்வளவுங்கிறது தொடர்பாக லீஸ் எக்ரிமெண்ட். அடுத்து ரேட்ஸ், அதுவும் அப்படித்தான். அசைன்மெண்ட் மேட் பை த டிவிஷனல் செக்ரட்டரி, நம்ம வரி மாதிரியானது. பவர் வலு, மீட்டர் ரீடிங், அதாவது பவர் கன்சப்ஷன். இதை மீட்டர் ரீடிங்கை பார்த்தோம்னா நமக்கு தெரியும் ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்டுக்கும் எவ்வளவு போயிருக்குன்ட்டு. இன்டிரெக்ட் ரோ மெட்டீரியல்ஸ் ரிக்வெஸ்டேஷன் நோட், அப்போ நம்ம நேரில் மூலப்பொருள் எவ்வளவு தேவைப்படுது. உதாரணத்துக்கு சொல்லுங்களேன், ஒரு ஃபேக்டரியா இருந்தா அந்த ஃபேக்டரியில மெஷினை ஆப்ரேட் பண்றதுக்கு கிரீஸா இருக்கலாம், அல்லது அதுக்கு போற டீசலா இருக்கலாம். இப்படியான அந்த மெட்டீரியல் ரிக்வயர்மெண்ட்ஸ், அதாவது இன்டிரெக்ட் ரோ மெட்டீரியல்ஸ். அது இல்லாமல் டிப்ரிசியேஷன், ஃபிக்ஸ் அசெட்ஸ்க்கு எவ்வளோ போயிருக்குன்னு சொல்லி பார்க்கறது. இதெல்லாம் முதல்ல ஐடென்டிஃபை பண்றோம். ரைட். ரெண்டாவது செலக்டிங் ஆஃப் சூட்டபிள் காஸ்ட் சென்டர். இவ்வாறு திரட்டப்பட்ட அந்த காஸ்ட்டை எல்லாம் நம்ம மின்சாரமா இருக்கலாம், வாடகையா இருக்கலாம், நேரில் மூலப்பொருளாக இருக்கலாம், எல்லாம் திரட்டினதுக்கு பிறகு எந்தெந்த சென்டருக்கு போகுது. உதாரணத்துக்கு காஸ்ட் சென்டர் ஏ, காஸ்ட் சென்டர் பி, காஸ்ட் சென்டர் சி, காஸ்ட் சென்டர் டி. அப்போ உதாரணத்துக்கு சொல்லுங்களேன், 4 இடத்துலையும் 4 மீட்டர் போட்டு இருக்குது. அந்த 4 மீட்டர்லையும் போயிட்டு மீட்டர் ரீடிங் எடுத்துட்டு வந்து சொல்றாங்க. ஏ சென்டருக்கு 500 யூனிட் போயிருக்கு, பி சென்டருக்கு 1000 யூனிட்ஸ் போயிருக்கு, சி சென்டருக்கு 300 யூனிட்ஸ் போயிருக்கு, டி சென்டருக்கு ஒரு 200 யூனிட்ஸ் போயிருக்குன்னு சொல்லி அந்த மீட்டரை ரீட் பண்ணி அந்த கொண்டு வர்றாங்க. அதைத்தான் முதல்ல சொல்றது காஸ்ட் ஐடென்டிஃபைங். ரெண்டாவது சொல்றாங்க
இதே மாதிரி ரெண்ட் இருக்கலாம். அந்த ஏங்கிற பில்டிங்க்கு எவ்வளோ ரெண்ட், பிங்கிற ரெண்ட் பில்டிங்க்கு எவ்வளோ, சிங்கிற பில்டிங்க்கு எவ்வளோ, டிங்கிற பில்டிங்க்கு எவ்வளோ. ஆகவே முதல்ல கொஸ்டை இனங்கண்டு அந்தந்த டிபார்ட்மெண்ட்டுக்கு அதை தாக்கல் செய்யறதுன்னு சொல்லி சொல்லுவோம். ரைட், இதுதான் சொல்றாங்க. Cost centers acts as a collecting place for cost. It could be production or service location. It may be அதான் உற்பத்தி அல்லது சேவை திணைக்களத்துக்கு உள்ளதா இருக்கும். உதாரணத்துக்கு இப்படி சொல்லுங்களேன், ஒரு கேன்டீன் ஒன்று நடத்துகிறோம் ஒரு ஃபேக்ட்ரியில், அது வந்து சேவை வழங்குறதா இருக்கலாம். அல்லது சொல்லுங்களேன் இன்வென்ட்ரி களஞ்சிய சாலை வாட் வி கால் ஸ்டோர்ஸாக இருக்குன்னு வைங்களேன், அது வந்து ஒரு சேவை வழங்குறதா இருக்கலாம். அல்லது ப்ரொடக்ஷன் மெஷினரிஸை ரிப்பேர் பண்ணுற யூனிட் வைங்களேன், அதுவும் ஒரு சேவை வழங்குறதா இருக்கலாம். அப்போ இதைத்தான் சொல்கிறாங்க சர்வீஸ் லொக்கேஷனாக இருக்கலாம். ஃபங்க்ஷன் ஆக்டிவிட்டி ஓ ஐட்டம்ஸ் ஆஃப் equipments which is cost are accumulated. அந்த எல்லா இதுகளும் தரும். There are two type of cost centers: production cost centers and service cost center. Production cost center is a department and activity or equipment that is part of manufacturing process of product. Hence, cost units pass through a production cost center. For example, in a garment factory, cutting, sewing, and finishing section department can be considered as a production cost center. பாருங்க, இது உற்பத்தி நிறுவனம்னு சொல்றாங்க. வெட்டுறதா இருக்கலாம், தைக்கிறதா இருக்கலாம், பேக்கிங்கா இருக்கலாம், இதெல்லாம் உற்பத்தியில் ஈடுபடுற நிறுவனம். A service cost center is also department and activity or an equipment that provides service to efficient function of the production cost center. For instance, stores, அந்த நான் சொன்னேன் போல ஸ்டோர்ஸா இருக்கலாம். In manufacturing organization facilities for efficient functioning of the manufacturing process by timely issuing required materials. அப்போ வந்து உற்பத்தி திணைக்களமாக இருக்கலாம் அல்லது அந்த உற்பத்திக்கு சேவை வழங்குற நிறுவனமாக இருக்கலாம். ரைட், மூன்றாவது ஸ்டெப் சொல்றாங்க allocation of overheads to the cost center. முதலாவது ஐடென்டிஃபை பண்ணோம், ரெண்டாவது அந்தந்த நிறுவனத்துக்கு சொன்னோம், இப்போ ஒதுக்குறோம். This steps involves allocation and apportionment of overheads. இப்போ நம்ம திரட்டியாச்சு, திரட்டினது உதாரணத்துக்கு நான் உங்களுக்கு நான் முதல்ல சொன்னேன், தேர் ஆர் 4 டிபார்ட்மெண்ட்ஸ். ஒரு உதாரணத்துக்கு தான் சொன்னேன். 5 பில்டிங் இருக்குன்னு வைங்களேன், ABCDEன்னு 5 பில்டிங்ஸ் இருக்குது. ஏ பில்டிங்க்கு ஒரு மீட்டர் போட்டிருக்கோம் எலக்ட்ரிசிட்டியை மெஷர் பண்ணுறதுக்கு. ஏல ஒரு மீட்டர், பியில் ஒரு மீட்டர், சியில் ஒரு மீட்டர், டியில் ஒரு மீட்டர், இயில் ஒரு மீட்டர். ஸோ we can accumulated all the electricity units which is consumed for a month. We can collect separately and we can directly நேரடியாக அப்சர்வ் பண்ண முடியும் அந்த ஏ பில்டிங்க்கு எவ்வளோ கரண்ட் போயிருக்கு பில். சப்போஸ் இப்படி வச்சுக்கோங்களேன், நம்ம ரெண்ட் அவுட் பண்ணியிருக்கோம். For all these 5 buildings, total monthly or annual rent is 5 lakhs. Say, there are 2 types. நான் உங்களுக்கு 2 உதாரணம் சொன்னேன். ஒன்று எலக்ட்ரிசிட்டி, இன்னொன்று ரெண்ட். எலக்ட்ரிசிட்டிங்கிற நேரம் in each building they have fixed a meter. So we can easily find out how much electricity consumed for A building, consumed for B building, or likewise BCD. But நம்ம என்ன செய்ய போறோம், ரெண்ட்டை இந்த 5 பில்டிங்க்கு சேர்த்து தான் நம்ம ரெண்ட்டை அவருக்கு கொடுக்க போறோம். Do you understand? நான் என்ன சொன்னேன்னு விளங்குச்சா உங்களுக்கு? ஏமா விளங்குதாம நான் பேசுறது? ஆமா சார். ரைட், பாருங்க, எலக்ட்ரிசிட்டி போட்டிருக்கோம், ஒவ்வொரு பில்டிங்க்கும் மீட்டர் ரீடிங் போட்டிருக்கனால அந்த மீட்டரை வச்சு சொல்லலாம் ஏ பில்டிங்க்கு கரண்ட் இவ்வளோ போயிருக்கு, பி பில்டிங்க்கு இவ்வளோ போயிருக்கு, சிக்கு இவ்வளோ போயிருக்குன்னு. நல்லா விளங்கி கொள்ளுங்க, விளங்காட்டி என்கிட்ட கேளுங்க இதை. பட் ரெண்ட்டுங்கிறது வந்து காமனாக தான் இருக்குது, காமனாக இருக்குது. 5 பில்டிங் சேர்த்த ரெண்ட். இது ஒரு உதாரணம். சொல்லுங்களேன், இப்படி சொல்லுங்களேன், டெலிஃபோன், ஒவ்வொரு பில்டிங்லையும் டெலிஃபோன் செப்பரேட் டெலிஃபோன் இருக்குது. அப்போ நமக்கு தெரியும் ஏ பில்டிங் டெலிஃபோன் எவ்வளோ, பி பில்டிங்க்கு எவ்வளோ, சி. பட் காமன் டெலிஃபோன் ஒன்று தான் இருக்குது, அந்த 5 பில்டிங்க்கும் கனெக்ட் பண்ணியிருக்குது. 5 இடத்துல இருந்து எடுக்கலாம். அப்போ நான் சொன்ன உதாரணத்தை பாருங்க. ரைட், இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா
மின்சாரம் டிரெக்டா ஏ பில்டிங்க்கு எவ்வளவு போயிருக்கு, பி பில்டிங்க்கு எவ்வளவு போயிருக்குன்னு சொல்லலாம். ஆனால் சொல்லுங்களே, ரெண்ட் எவ்வளவு போயிருக்குன்னு நம்மளால சொல்ல முடியாது. ஏ பில்டிங்க்கு எவ்வளவு போயிருக்குது, பி பில்டிங்க்கு எவ்வளவு போயிருக்கு, சி பில்டிங்க்கு எவ்வளவு போயிருக்குன்னு சொல்ல இயலாது. ஏன்? காமனா ஒரு பில் வருது, ஒரு ரெண்ட் தான் பே பண்றோம். ஸோ வெரி கிளியர்லி யூ ஹேவ் டு அண்டர்ஸ்டாண்ட் திஸ் செக்ஷன், அதர்வைஸ் யூ வில் பி difficult to understanding next session. Okay, right. Allocation overhead cost that can be specially identified with a particular cost center are allocated to the cost center. What I told example for electricity bill. Directly we can find out how much is a building consumed. How we can find out it? We have fixed the meter reader for each building. Each and every building we have fixed the meter reader or meter. So easily we can find out a building consumed like this amount, much of amount. But right, the following are some instance were observed allocation possible. Direct material used and labor cost of the machine operation is the cutting department of garment factory can be allocated to the cutting department of cost center சொல்லி சொல்றாங்க. salaries of store manager சொல்றாங்க. அப்ப அந்தந்த டிபார்ட்மெண்ட்டுக்கு இப்போ சொல்லுங்களேன், காவலாளி ஒருத்தர் இருக்கிறாரு, அந்த காவலாளி 5 பில்டிங்கும் காமனா பார்த்துக்கிற ஒரு ஆச்சர். இந்த நேரத்தில் நமக்கு ஏக்கு எவ்வளோ போயிருக்கு, பிக்கு எவ்வளோ போயிருக்குன்னு கண்டுபிடிக்க முடியாது. பட் ஒவ்வொரு சென்டருக்கும் ஒவ்வொரு செக்யூரிட்டி கார்டோ அல்லது போட்டிருப்போம்னு சொன்னால் நமக்கு டிரெக்டாக நமக்கு தெரியுமா, அதான் சொல்கிறாங்க. salaries ஆஃப் ஸ்டோர் மேனேஜர். அப்போ பாருங்க, ஸ்டோர் மேனேஜருக்கு சேலரி கொடுப்போமா இருந்தால் அந்த ஸ்டோருக்கு மட்டும் அது போயிருக்கும். Other employee working in a store and store rent are not overhead cost item that can be specially related to the store. அப்போ விலங்கு தானே உங்களுக்கு என்ன சொல்றோம், ரைட். அடுத்து சொல்றாங்க approachment. When overheads are common to 2 or more cost centers, they should be shared among these cost centers. This process is known as approximation. For instance, let's say in a garment factory, cutting and sewing department are located in the same building. Then the overhead cost item associated with the building such as depreciation, rates, and insurance are common to both cutting and sewing department cost centers. Hence, they should be apportioned to both cost center. நான் சொல்றது விளங்குதா? இப்போ ஒரே பில்டிங்ல வெற்ற பகுதியும் இருக்குதான், தைக்கிற டிபார்ட்மெண்ட்டும் இருக்குதான். ஒரே பில்டிங் இருக்கு. செப்பரேட் பில்டிங்கா இருந்தா நமக்கு தெரியும், தைக்கிறதுங்கிறது ஒரு ஆக்டிவிட்டி, சூவிங் ஒரு ஆக்டிவிட்டி, கட்டிங்கிறது ஒரு ஆக்டிவிட்டி. பட் இந்த ரெண்டும் ஒரே பில்டிங் உங்களுக்கு இருக்கிற நேரம் காமனா இன்சூரன்ஸ், அந்த பில்டிங் செஞ்சிருக்க இன்சூரன்ஸ் சொல்றாங்க, அல்லது வேற என்ன சொல்றாங்க, இன்சூரன்ஸ் சொல்றாங்க, ரேட்ஸ் சொல்றாங்க, பெருமான டிப்ரிசியேஷன் சொல்றாங்க. இதெல்லாம் காமனா தான் வரப்போகுது. அப்ப நம்மளுக்கு தெரியாது காமனா வந்த அந்த ரெண்ட் கட்டிங் சென்டருக்கு எவ்வளவு போயிருக்கு, சூவிங் சென்டருக்கு எவ்வளவு போயிருக்கு. காமனா வந்து அந்த ரேட்ஸ் வந்து அல்லது ரெண்ட் வந்து கட்டிங் சென்டருக்கு எவ்வளவு போயிருக்குது, ஷூவிங் சென்டருக்கு எவ்வளவு போயிருக்கு, தைக்கிற டிபார்ட்மெண்ட்டுக்கு எவ்வளோ, வெட்டுற டிபார்ட்மெண்ட்டுக்கு, க்ளாஸ் கட் பண்ற டிபார்ட்மெண்ட்டுக்கு. அதே போல இன்சூரன்ஸும் காமனா இருக்கும். வென் approaching overheads, suitable basis for approachment should be selected by considering the nature and drivers of overhead cost. அப்போ இப்படி வச்சுக்கோங்களேன், காமனா வந்தது நம்ம சொல்றது பகிர்தல் சொல்லுவோம். என்ன அது எப்ரோவேஷன்னா பகிர்றது போனோம். முதலாவது என்ன செய்யறோம், எலோகேஷன் சொல்றோம். எலோகேஷன்னா ஒதுக்குதல். தமிழ்ல சொல்ல போனா நேரடியாக அந்தந்த டிபார்ட்மெண்ட்டுக்கு ஏற்பட்ட காஸ்ட்னு நம்மளால ஃபைண்ட் அவுட் பண்ண முடியுமா இருந்தா டிரெக்டா அந்த டிபார்ட்மெண்ட்டுக்கு அது எலோகேஷன் செஞ்சிடறோம், ஒதுக்கீடு செய்யறோம். அவ்வாறு இந்த டிபார்ட்மெண்ட்டுக்கு தான் இவ்வளவு காஸ்ட் ஏற்பட்டுச்சுன்னு தெரியாம
காமனா ஒரு 4-5 டிபார்ட்மெண்ட் இருக்கிற நேரம் 4-5 டிபார்ட்மெண்ட்டுக்கும் காமனா வந்துச்சுன்னு சொன்னா அதை அப்ரோப்ரியேஷன் செய்யணும், அதாவது ஒதுக்கீடு செய்ய போறோம். ரைட், அதுக்கு சில சிஸ்டம் இருக்குது. உதாரணத்துக்கு பாருங்க, எலக்ட்ரிசிட்டி நம்பர் ஆஃப் கிலோவாட்ஸ் கன்சியூம். அப்ப சொன்னாங்களே காமனா எலக்ட்ரிசிட்டி நம்ம ஒவ்வொரு பில்டிங்லையும் ஒரு மீட்டர் ரீடர் ஃபிக்ஸ் பண்ணி வச்சிருந்தோம்னா we can easily identify ஏ பில்டிங்க்கு எவ்வளோ இருக்கு, பி பில்டிங்க்கு எவ்வளோ இருக்கு, சி பில்டிங்க்கு எவ்வளோ இருக்குன்னு. அதர்வைஸ் காமனா 5 பில்டிங் இருக்குது, 5க்கும் ஒரு காமன் எலக்ட்ரிசிட்டி பில் தான் வருமா இருந்தால் அதை நம்ம எப்படி ஏக்கு எவ்வளோ, பிக்கு எவ்வளோ, சிக்கு எவ்வளோ நம்ம எப்ரோமெண்ட் செய்யற நேரம் எத்தனை கிலோ வோல்ட்ஸ் யூஸ் பண்ணப்பட்டிருக்குது, ஏ பில்டிங்ல எத்தனை சொல்லுங்களேன். இப்போ மொத்தமா 50 கிலோ வோல்ட்ஸ் யூஸ் பண்ணப்பட்டிருக்குது அந்த மாதத்துல. 50 கிலோ வோல்ட்ஸ். ஐ எம் டெல்லிங் அபவுட் த ஹார்ஸ் பவர். அந்த அங்க பயன்படுத்துற இயந்திரங்களோட ஹார்ஸ் பவர் தான் இங்க சொல்றாங்க. இந்த டெக்னிக்கல் டேர்ம்ஸ் நீங்க யூஸ் பண்ணிக்கணும். சொல்லுங்களேன், உதாரணத்துக்கு 50 கிலோ வோல்ட்ஸ் யூஸ் பண்ணப்பட்டிருக்குது அந்த மாதத்துல. ஏ பில்டிங்க்கு சொல்லுங்க 10 கிலோவாட், பி பில்டிங்க்கு ஒரு 20, சி பில்டிங்க்கு ஒரு 10, டி பில்டிங்க்கு ஒரு 10, அப்ப எவ்வளவு 40, அப்படி போயிடுச்சுன்னு சொன்னா மொத்தமா 50 கிலோவாட்ஸ்க்கு சொல்லுங்களேன் 1 லட்ச ரூபாய் கரண்ட் பில் வந்திருக்குன்ட்டு. அந்த 1 லட்ச ரூபாய் கரண்ட் பில்ல we have to divide it by 50 கிலோவாட்ஸ். why? for a particular month. அந்த மாதத்துக்கு மொத்தமா 50 கிலோ வோல்ட்ஸ் தான் நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம். 50 கிலோ வோல்ட்ஸுக்கு 100,000 rupees வந்திருக்குது. அப்ப நம்ம 50ஆல பிரிக்கிற நேரம் 1 கிலோ வோல்ட்ஸ் யூஸ் பண்ணியிருந்தா எவ்வளவு காஸ்ட் எலக்ட்ரிசிட்டி பில் கன்சியூம் ஆகுதுன்னு கண்டுபிடிச்சிடலாம். சொல்லுங்களேன், இப்போ 100,000 50ஆல பிரிக்க போறோம். அப்ப 2000 வரும்னு நினைக்கிறேன். 1 கிலோ வுட்ஸ் யூஸ் பண்ணியிருந்தா 2000 வருது. நான் சும்மா தான் பார்த்தேன்னா ஒருக்கா பார்த்துக்கொள்ளுங்க. அப்போ ஏ பில்டிங்ல 10 இருந்தா அந்த 10ஆல பெருக்கணும்னா 20,000. அப்போ அப்படித்தான் கண்டுபிடிக்க போறோம். ரைட், அது சொன்னாங்க இன்சூரன்ஸ் ஓ டிப்ரிசியேஷன், புக் வேல்யூ ஆஃப் மெஷினரிஸ். அந்த இயந்திரங்களின் பெறுமதி அடிப்படையில் இப்போ காமனா டிப்ரிசியேஷன் அல்லது இன்சூரன்ஸ் வந்துச்சுன்னா ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்டுக்கும் அந்த பில்டிங்கை சொல்லுங்களேன், ஏ டிபார்ட்மெண்ட், பி டிபார்ட்மெண்ட், சி டிபார்ட்மெண்ட், இ டிபார்ட்மெண்ட் தனித்தனியா இன்சூரன்ஸ் செஞ்சிருப்போமா இருந்தா நமக்கு டிரெக்டா தெரியும் ஏ பில்டிங்ல என்ன வேலை நடக்குதோ அதுக்கு இவ்வளவு. அவ்வாறு இல்லாம காமனாக இருக்குமா இருந்தா அந்த ஒவ்வொரு பில்டிங்கையும் வேல்யூவை பெருமதியை கண்டு அந்த மொத்தத்தால பிரிச்சு நம்ம அந்த குறிப்பிட்ட போர்ஷனை அங்க அப்ரோமேட் பண்ண போறோம். நம்ம கணக்கு செய்யற நேரம் உங்களுக்கு வழங்கிறோம். ஒன் மெஷினரிஸ். அது சொன்னாங்க வெல்ஃபேர் எக்ஸ்பென்சஸ். நம்மள சொன்னேன் வெல்ஃபேர் எக்ஸ்பென்சஸ், நம்பர் ஆஃப் எம்ப்ளாய்மெண்ட், ரெண்ட், ரேட்ஸ் அண்ட் லைட்னிங், ஃப்ளோ ஏரியா ஆக்கியபைட். எவ்வளோ அந்த ரெண்டா இருக்கலாம் அல்லது லைட் வெளிச்சமா இருக்கலாம், ரேட்ஸா இருக்கலாம், அந்த எவ்வளோ இடவம் கன்சியூம் பண்ணப்பட்டிருக்குங்கிறத வச்சு தான் நம்ம பிரிச்சு போட போறோமா. அது சொல்றாங்க கேன்டீன் காஸ்ட். பாருங்க, கேன்டீன் காஸ்டும் ஒரு ப்ரொடக்ஷனுக்கு சப்போர்ட் பண்ற சர்வீஸ் சென்டர், நம்பர் ஆஃப் எம்ப்ளாயி. ரைட், அப்ப நம்ம பார்த்துட்டோம். முதலாவது பார்த்தோம் இனங்கண்டம், நேரடியாக ஒதுக்கக்கூடியதை ஒதுக்கணும். அடுத்து பகிர்றோம் சொல்லி சொல்றோம், வெப்ரோமேஷன் சொல்லி சொல்றோம். ரைட், அடுத்த ஸ்டெப் சொல்றாங்க ரீஎப்ரோமெண்ட். ரீஎப்ரோமெண்ட்னா அந்த சேவை வழங்குற நிறுவனத்துக்கு ஏற்பட்ட, வெரி கேர்ஃபுல்லி யூ ஹேவ் டு அண்டர்ஸ்டாண்ட், சேவை வழங்குற நிறுவனம். இப்போ உற்பத்தி, இப்போ நான் உதாரணத்துக்கு நான் சொல்றேனே, ஆடை தொழிற்சாலை ஒன்று எடுத்துக்கிட்டா கட்டிங்கிறது நேரடியாக உற்பத்தியோட சம்மந்தப்பட்டது, தைத்தல்ங்கிறது நேரடியாக சம்மந்தப்பட்டது. இது இல்லாம ஸ்டோர் ஒன்று இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ தேர் ஆர் 3 டிபார்ட்மெண்ட் இன் cloth manufacturing factory. One is cutting and other one is sewing, third one is storage. அப்போ இங்கே நம்ம 3 டிபார்ட்மெண்ட் இருக்குது. 3 டிபார்ட்மெண்ட்ல உள்ள காஸ்ட்டை நம்ம ஐடென்டிஃபை பண்ணி டோட்டல் பண்ணி எடுத்துட்டோம். எப்படி டோட்டல் பண்ணி எடுத்துட்டீங்க? வெட்டுற டிபார்ட்மெண்ட்டுக்கு மொத்தமாக காஸ்ட் எவ்வளோ ஏற்பட்டிருக்குது, அதே போல் தைக்கிற டிபார்ட்மெண்ட்டுக்கு டோட்டலாக காஸ்ட் எவ்வளோ ஏற்பட்டிருக்குது. இங்கே சேவை வழங்குற நிறுவனம், அந்த நான் சொன்னேன் ஸ்டோர்னு, இங்கே 3க்கும் மொத்தமாக எவ்வளோ வந்திருக்குன்னு சொல்லி கண்டுபிடிச்சிட்டோம். பிறகு என்ன செய்ய போறீங்கன்னா இந்த சேவை டிபார்ட்மெண்ட்டுக்கு ஏற்பட்ட காஸ்ட்டை
மற்ற 2 டிபார்ட்மெண்ட்டுக்கும் அப்ரோபேஷன் செய்ய போறோம். சேவை டிபார்ட்மெண்ட்டுக்கு ஏற்பட்ட காஸ்ட்டை அந்த உற்பத்தியில ஈடுபட்ட நேரடியாக உற்பத்தியில் ஈடுபடுற 2 அந்த டிபார்ட்மெண்ட்டுக்கும் ரீஅப்ரோமெண்ட் செய்ய போறோம். ஏன்? அந்த சேவை வழங்குற நிறுவனத்தின் உதவிய நிறுவனமும் பெற்றிருக்கும். அதாவது கட்டிங் டிபார்ட்மெண்ட்டும் செஞ்சிருக்குது, ஷூவிங் டிபார்ட்மெண்ட்டும் செஞ்சிருக்குது. ஸோ மொத்தமா எப்படி சொல்லுங்களேன், ஸ்டோரேஜுக்கு மொத்தமா ஏற்பட்டிருக்க காஸ்ட் 50,000. அந்த 50,000 ரூபாய் 50,000 காஸ்ட் we have to reappropriation to cutting center and sewing department. இப்போ 50,000த்துல சொல்லுங்களே, நிறுவனம் போயிட்டு 10 தடவை சேவை வாங்கியிருக்குது அந்த ஸ்டோரேஜ் கிட்ட. பிங்கிற நிறுவனம் வாங்கியிருக்குது 30 தடவை சேவிஸ். ஸோ அப்போ ஆல் டுகெதர் 50 தடவைகள் சேவை வாங்கியிருக்குது. எது? தைக்கிற நிறுவனமும் போயிட்டு வாங்கியிருக்குது, வெற்ற நிறுவனம் போயிட்டு வாங்கியிருக்கு. மொத்தமா 50,000னா அந்த 50,000 50 டைம்ஸால பிரிச்சோம்னு சொன்னா, ஸோ ஒரு டைம் அந்த சேவை வாங்குறதுக்கு ஏற்பட்ட காஸ்ட் 1,000 ருபீஸா இருக்கும். அப்ப நம்ம என்ன செய்ய போறோம்? 20,000 தைக்கிற, அதாவது 20 டைம்ஸ் அந்த சேவிஸை யார் வாங்கியிருக்கா? கட்டிங் டிபார்ட்மெண்ட் வாங்கியிருக்குமாக இருந்தா மொத்த காஸ்ட்ல 50,000 மொத்த காஸ்ட், அதுல 20,000 அந்த தைக்கிற டிபார்ட்மெண்ட்டுக்கும் வெற்ற டிபார்ட்மெண்ட்டுக்கும் மிகுதி 30,000 என்ன சொல்றோம், அந்த தைக்கிற டிபார்ட்மெண்ட்டுக்கும் ரீஎலோகேஷன் செய்ய போறோம். அதான் சொல்றாங்க ரீஅப்ரோமேஷன். என்ன சொல்றாங்க? இட் இஸ் த ப்ரோசஸ் ஆஃப் ரீஅப்ரோச்சிங் the overheads accumulated by allocation and appropriation in the service cost center to the production cost center, sometimes even to other service cost. This reappropriation process is performed by on the service received by other cost center from service cost center. என்ன சொன்னேன்? அந்த ஏனைய நிறுவனங்கள் அல்லது ஏனைய டிபார்ட்மெண்ட் அந்த சேவை வழங்குற அந்த சேவை வழங்குற டிபார்ட்மெண்ட்ல எத்தனை தடவைய சேவிஸை பெற்றிருக்குது அதான் சொல்றாங்க. ஃபார் எக்ஸாம்பிள், கேன்டீன் சேவிஸ் த எம்ப்ளாயி working in other cost centers and overheads accumulated in the canteen cost center should be reappropriated to the other cost center on the basis of number of employee working for each of the reappropriation process should be carried out until all overheads accumulated in service cost centers are transferred to product cost center. இதுதான் சொல்றாங்க. இது உங்களுக்கு கேள்வி கட்டாயிட்டு இந்த லிங்க்ல ஜாயின் ஆகுங்க பிள்ளைகள். இன்னும் 1 minute இட் வில் பி டிஸ்கண்டினியூ. அதுக்கு பிறகு நீங்க இதில் ஜாயின் ஆகுங்க. இப்போ நம்ம பார்த்தோம் ரீஅப்ரோமேஷன்னா என்னன்னு சொல்லி பார்த்தோம். சேவி சென்டர்ல ஏற்படுற காஸ்ட்டை ப்ரொடக்ஷன் சென்டருக்கு, அதாவது உற்பத்தியில் ஈடுபடுற அந்த டிபார்ட்மெண்ட்டுக்கு ரீஅப்ரோமெண்ட் பண்றது தான் நம்ம பார்த்துருக்கோம். கட் ஆகுனா திரும்ப ஜாயின் ஆகுங்க. இதே லிங்க்ல ஜாயின் ஆகலாம். ப்ராக்டிசிங் கொஸ்டின். The following information relates to a manufacturing company. இதே பாஸ் பேப்பர் கேள்வி ஒன்று தான். நீங்கள் தேடி பார்த்தீங்கன்னா தெரியும். இது பாஸ் பேப்பரில் உள்ள ஒரு கேள்வி இங்கே போட்டிருக்காங்க. உதாரணமாக, company for the next financial year, the company employs 2 production cost center and 2 service cost centers are accumulating